தமிழகத்தில் செயல்படும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் முதன்மை சங்கமாக செயல்பட்டு வரும் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மேலாண்மை இயக்குநராக பணிபுரியும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் டாக்டர் ஏ விஜயசக்தி அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் பணியாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் இனிமையாகவும் விரைவாகவும் மனித நேயத்துடன் செயல்பட்டும் வரும் நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த வீடியோ பதிவினை சமர்ப்பிக்கிறோம். சங்கத்தின் நியாய விலைக்கடை பணியாளர்களின் சார்பில் தீபாவளி பண்டிகையின் போது விட்டம்பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் பாதுகாப்பு இல்லத்திற்கு நேரில் சென்று குழந்தைகளை வாழ்த்தியும் பரிசு பொருட்கள் வழங்கியும் அன்பை பரிமாறிக்கொண்ட நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களின் தாய் உள்ளத்தை போற்றுகிறோம். சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் 14/11/2021 கூட்டுறவு கொடியேற்றியும் மரக்கன்றுகள் நட்டும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் கைத்தறி விற்பனை கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தார். சங்கத்தின் அம்மா மருந்தகத்தில் இந்திய மருத்துவ கூட்டுறவு மருந்து செய் நிலையம் மற்றும் பண்டகசாலையின் கூட்டுறவு நிறுவனத்தின் சித்தா மருந்து வகைகளின் விற்பனையை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு பகுதியில் உள்ள பொதுமக்கள், சங்க விவசாய உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களின் தலைமையில் திருச்செங்கோடு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அவர்களால் இலவச கண் சிகிச்சை முகாம் துவக்கி வைக்கப்பட்டது. சங்கத்தின் பணியாளர்களின் பணி மூப்பு பட்டியல் கடந்த 91 ஆண்டுகளாக வெளியிடப்படாத நிலையில் அதனை அனைத்து பணியாளர்களும் அறியும் வண்ணம் புத்தக வடிவில் வெளியிட்டு பணியாளர்கள் தங்களின் பதவி மற்றும் பணி நிலையை அறிந்து கொள்ளவும் வருடந்தோறும் ஜனவரி மாதம் பணியாளர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் அனைத்து பிரிவு பொறுப்பாளர்களுக்கும் சங்கத்தின் மூலம் CUG மொபைல் எண் வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் மஞ்சள் டெண்டர் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு அலைபேசியிலேயே அனைத்து பணிகளும் மேற்கொள்ளும் வகையில் மென்பொருள் மாற்றம் செய்யப்பட்டு புதிய மென்பொருளின் மூலம் விவசாயிகள் உடனுக்குடன் பணம் பெற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். சங்கத்தின் சுய சேவை விற்பனை பிரிவு மற்றும் பெட்ரோல் நிலையத்தில் தினசரி விற்பனையை அதிக அளவில் மேற்கொண்டதற்காக பிரிவில் பணிபுரிந்த அனைத்து பணியாளர்களும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவை சங்கத்தில் பணியாற்றிய பொழுது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சிறப்பான பல சமூக சேவை பணிகளை பணியாளர்களுடன் சேர்ந்து செய்துள்ளதை அறிந்த யுனிவர்சல் பிரஸ் மீடியா எஜுகேஷன் வித்யாபித் நிறுவனம் மனித நேயத்திற்கான கௌரவ டாக்டர் பட்டத்தினை நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு புதுச்சேரியில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர்கள் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சுமார் 24 வருடங்களாக வழக்கு நிலுவையில் இருந்ததை அறிந்த மேலாண்மை இயக்குனர் அவர்கள் வழக்கினை முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வழக்கினை முடித்து வைத்து பதவி உயர்வு பெறாமல் இருந்த 20 இளநிலை உதவியாளர்கள் சங்கத்தில் 29/12/2021 நடைபெற்ற முப்பெரும் விழாவில் உதவியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கடந்த 4 மாதங்களில் சிறப்பாக செயல்பட்டு விற்பனை அதிகம் மேற்கொண்ட பிரிவுகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தியுள்ளார். மேலும் தீபாவளி பட்டாசு விற்பனையின் போது சிறப்பாக பணிபுரிந்த அனைத்து பணியாளர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் செயல்படும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் முதன்மை சங்கமாக நிகழும் நமது சங்கத்தினை பற்றியும் செயல்பாடுகளை உலகம் முழுவதும் அறியும் வகையில் இணையதளத்தில் வெளியிட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிக விரைவில் TCMS இணையதளம் வெளியிடப்படும். சங்கத்திற்கு சொந்தமான 48 கைலாசம்பாளையத்தில் உள்ள 4.76 ஏக்கர் நிலம் ஊர் பொதுமக்களால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வழக்கினை விரிவுபடுத்தி நிலத்தினை உயர் நீதிமன்றத்தின் மூலம் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா நோய் தொற்று காரணமாக பணியாளர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகப்படுத்தும் விதமாக பணியாளர்கள் அனைவருக்கும் இயற்கை சத்துப்பானம் தினசரி சங்கத்திலேயே தயாரிக்கப்பட்டு பணிக்கு செல்லும் முன் சத்துப்பானம் அருந்திவிட்டு பணியை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
சங்கத்தின் 91 ஆண்டு கனவான ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயம் நிறுவுவதற்கு இடமளித்தும் சங்கத்தின் பொது நலநிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்க அனுமதியளித்து தற்போது கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டு பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நமது மேலாண்மை இயக்குனர் அவர்களால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சங்க அலுவலகத்தினை சீர் செய்து பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களின் இருக்கைகளை கணினிமயமாக்கி நவீனப்படுத்தி மேம்படுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சங்கத்தின் கடந்த 15 வருடங்களுக்கு மேல் நடந்து வரும் இந்தியன் டெலிவரி மேன் மற்றும் கலாசி தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். மேலும் தனது பணி நேரங்களை தவிர்த்து இதர நேரங்களில் தன்னம்பிக்கையை வேரூன்றச் செய்யும் கட்டுரைகளை மாதந்தோறும் பிரசுரமாகும் தன்னம்பிக்கை என்ற மாதத்திலில் வாழ்வியல் கலை என்ற தலைப்பில் எழுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். சங்கத்தில் பொறுப்பேற்று 6 மாதங்களில் அளப்பரிய பல்வேறு சாதனைகளை துணிச்சலுடன் நிகழ்த்தி சாதனை நாயகியாகவும் தனித்து நின்று சிங்க பெண்ணாக திகழும் சங்கத்தின் மேலாண்மை இயக்குனர் இணை பதிவாளர் டாக்டர் ஏ விஜயசக்தி அவர்களின் 15/1/2022 பிறந்த நாளில் எங்களது மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தும் இந்த அரிய சாதனை வீடியோ பதிவினை சங்கத்தின் பணியாளர்கள் சார்பாகவும் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவரின் பணிகள் மேன்மேலும் சிறக்க பணியாளர்களாகிய நாங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருந்து செயல்படுவோம் என்பதை உளமாற உறுதி கூறுகிறோம். Many more happy returns of the day.